நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு 45 kVA 3 phase சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் தான் நம்ம பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ங்க இது என்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் அப்ளிகேஷனுங்க. ஃபார் மோட்டார்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹீட்டர் என்ன டைப் ஆஃப் லோடு பாத்தீங்கன்னா போட்டுக்கலாங்க. ரெசிஸ்டிவ் லோடா இருந்தாலும் பரவாயில்லைங்க, இண்டக்டிவ் லோடா இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்ன வாட் டைப் ஆஃப் லோடு எதா இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்ன லோடுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்க. சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசரோட அட்வான்டேஜ் இதாங்க, நமக்கு வந்து நார்மல் ரிலே டைப் மாதிரி இல்லாம என்ன டைப் லோடு வேணாலும் போட்டுக்கலாங்க. ஸோ இந்த ஸ்டெபிலைசர்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் சொல்றேனுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னாங்க நம்மளோட போர்டுங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் டிஸ்பிளேவோட உள்ள ஒரு மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல் போர்டுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னாங்க இந்த நம்ம ஸ்டெபிலைசரோட பாடி பாத்தீங்கன்னாங்க எம்எஸ்ங்க, ஃபுல்லா எம்எஸ் தான். உங்களுக்கு ஃப்ரேம் டைப்ல போட்டு நம்ம பண்ணிருக்கோங்க. கேபிள் எல்லாமே யூனிவின் கேபிள்னு சொல்லக்கூடிய அந்த டைப் மாடல் கேபிள் தாங்க, நார்மல் டைப் கேபிள் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னாங்க டிம்மருங்க. இது பாத்தீங்கன்னா டொரல் கோல் டைப், உங்களுக்கு டிம்மர் டைப்புங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி வார்னிஷ்டு டைப்புங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னாங்க கான்டக்டர் எல்மிஷர் டைப் கான்டக்டருங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்என்டியோட குவாலிட்டி எல்மிஷர்ல தான் வருதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாங்க நம்மளோட சைடு ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னாங்க உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோங்க. இந்த பக்கம் 3, அந்த பக்கமா கூட ரைட் அண்ட் லெஃப்ட் கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாங்க ஃபுல்லி டோர் எல்லாமே அவுட்டர் டோர் டைப்புங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு இன்னர் டோர் இல்லாம அவுட்டர் டோரா வருங்க. அது ரெண்டு டைப்புமே நம்மளே பண்றோங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாங்க நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே இஎன்ஐ டைப் இஎன்ஐ டைப் உங்களுக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல் லோட் தாங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டிருக்கோங்க. அதோட ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஃபுல் லோட் ஸ்டாக் போட்டிருக்கோங்க. எந்த இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லி உங்களுக்கு ரகடா தான் இருக்குங்க, பக்காவா இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் அவுட்புட்டுக்கு பாத்தீங்கன்னா கனெக்டர் டைப் யூஸ் பண்ணிருக்கோங்க. 100 amps கனெக்டர் தாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 64 ampere லோடு தாங்குங்க. நார்மலாங்க மற்ற கம்பெனிக்கு நமக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 45 kV சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் வாங்கினீங்கன்னா மித்த கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 80% லோடு தான் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கம்பெனில நீங்க ஃபுல் லோடு 45 kV மீன்ஸ் உங்களுக்கு 45 kV ஃபுல் லோடு பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பாத்துட்டு இருக்கீங்க, நம்மளோட கஸ்டமர் சைடு பக்கம் பாத்தீங்கன்னா கரண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டா ஈவினிங்கா இல்லைங்க. சோ இதே மாதிரி தான் உங்க வீட்லயோ இண்டஸ்ட்ரியிலயோ லோடு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கணுங்க. ஈவனா இல்லைன்னா எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டோ அல்லது உங்களோட நீங்க யாரா கான்டாக்ட் பண்றீங்களோ அந்த எலக்ட்ரிக்கல் பர்சனை கூப்பிட்டு லோட வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஈவனா இருக்குங்க. கம்பல்சரி ஈவனா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்குங்க. அதர்வைஸ் உங்களுக்கு வந்து பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். ஒயரோட திக்னஸ் பத்தாம இருந்தா ஒயரை எரிஞ்சு போகலாம். நிறைய விதமான இஷ்யூஸ் இருக்குதுங்க. ஸோ எப்போதுமே லோடு 3 phase இருந்துச்சுன்னா லோடு வந்து ஈவனா வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. நம்மளோட இந்த போர்டில் பாத்தீங்கன்னாங்க நார்மல் டைப் உங்களுக்கு மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல் போர்டு தான் யூஸ் பண்ணிருக்கோங்க. நம்மளோட போர்டுலேயே பாத்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் காமிக்கிங்க, அவுட்புட் வோல்டேஜ் காமிக்கிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு லோடு கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன வோல்டேஜ் அப்படின்றத பத்தியும் இது ஷோ பண்ணுங்க. இது எல்லாமே இந்த ஒரே கண்ட்ரோல் போர்டில் வந்து நம்ம என்ன வோல்டேஜ் ரேஞ்சுக்கு வேணாலும் செட் பண்ணிக்கலாங்க. இதுலயே நமக்கு வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குதுங்க. சைட்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து செட் பண்ணோம். பிஃபோர் தட் உங்களுக்கு வந்து செக்கிங் பண்ணும் போது எல்லாமே செட் பண்ணி கொடுத்துரும். ஒருவேளை தேவைப்பட்டாலேயே நமக்கு வந்து சைட்ல வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய தேவை ஏற்படுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரே கண்ட்ரோல் போர்ட்லயே பாத்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் கண்ட்ரோல் மோடு, ஈவன் உங்களுக்கு சிடி ரேஷியோவா இருந்தாலும் சரிங்க, அல்லது உங்களுக்கு ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு 600 kV 700 kV அடிஷனல் சிட்டி எக்ஸ்டர்னல் சிட்டி போடுற மாதிரி வருங்க. சோ அதுக்கும் கூட நம்ம சிடி ரேஷியோ செட் பண்ணிக்கலாம், கேவி செட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேலிபிரேஷன் பாத்தீங்கன்னா நம்மளோட இன்புட் அவுட்புட்டை பொறுத்துங்க எப்படி வேணா நம்ம கேலிபிரேட் பண்ணிக்கலாங்க. எப்படி வேணா மீன்ஸ் உங்களுக்கு இன்புட் அவுட்புட் பாத்தீங்கன்னா நம்ம அவங்க காலிபிரேட் பண்ணது கொஞ்சம் ஒரு வோல்டேஜ் 2 வோல்டேஜ் முன்ன பின்ன இருந்தாலும் கூடங்க நம்ம வந்து காலிபிரேட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி ஒரு சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் வேணும்னா தவறாம நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாங்க. இது பிடிச்சதா தவறாம நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.